அங்க ஐயர்கிட்ட ஆனந்திக்கு மாப்பிள்ளை பார்த்தது, நல்ல இடம், பையன் பேரு தொல்காப்பியன், அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ உங்க மாமியார் அங்க வந்து அதெல்லாம் கேட்டாங்க போல இருக்க. என்ன பேசுனாங்க? அபி, இப்போ அவசியம் அதெல்லாம் சொல்லணுமா? சொல்லுமா, இதுல என்ன இருக்கு? கண்டிப்பா ரொம்ப அவதூற தான் பேசிருப்பாங்க. என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு. அக்கா வச்சிருந்த ஆம்பளைய தங்கச்சிக்கு புருஷன் ஆக்குற மாதிரி ஒரு கேவலத்தை நான் எங்கேயும் கண்டதில்லடி. அக்காளுக்கும் தங்கச்சிக்கு ஒரே ஆள் தான் புருஷன். இந்த அக்கிரமத்தை பாருங்க, இந்த அக்கிரமத்தை பாருங்க, வீடு வீடா கதவை தட்டி சொல்லதாண்டி போறேன், சொல்லதான் போறேன். ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. அம்மா, அவங்க அப்படி பேசினதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா நீ இதை நம்புறியா என்ன? சேச்சே, என்ன அபி இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கு ஊர்ல இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு தான் என் கவலை. ஓஹோ, அப்ப இதுக்காக தான் நீ கோச்சிக்கிட்டு ஆர்த்தியோட வீட்டுல போய் தங்குனியா? அம்மா, ஊர் கிடக்குது. உன் மனசுல என்ன பத்தி ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அது என்ன சொல்லுமா? இதெல்லாம் என்ன கேள்வி அபி? நான் பெத்த பொண்ணுனே, உன்னை பத்தி ஒரு குறை சொல்ல முடியுமா? அப்புறம் என்னம்மா, இந்த அவதூற கட்டின புருஷன் நான் கூசாம கோர்ட்ல சொன்னாரு. என் மாமியாரு வேலை வெட்டி இல்லாம ஊர் பூரா சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்காக நம்ம வாழ்ந்தது, அத பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட்டது, அதெல்லாம் போதும்மா. இது பாரு, இப்ப நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கணும். இந்த நேரத்துல இது எதுவுமே நம்ம சட்டை பண்ணிக்க கூடாது, அவ்வளவுதான். சரி அபி, இப்ப நீ என்னதான் சொல்ற? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்மா. நடத்தி காட்டுவேன். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம மேமோட அருவை தாங்கவே முடியல. ஆமாண்டி, ஏதாவது படத்துக்காவது போயிருக்கலாம். ஆமாமா, ரீசெண்டா காதல் வேற நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நீங்க போயிட்டுருங்க, நான் வரேன். ஓகே. ஹலோ, இந்த பக்கம். ஹாய். யார? உங்களும் தான். என்னையா? எஸ். ஹாய் ஹலோன்னு சொன்னா பதிலுக்கு ஹலோ சொல்ல மாட்டீங்களா? இப்படிதான் திரு திருன்னு முழிப்பீங்களா? அது நான் வந்து எதிர்பார்க்கலங்க. என்ன எதிர்பார்க்கல? இல்லைங்க, என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்து. சொல்லுங்க. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு. என்ன மாதிரி? உங்களை மாதிரி ஒரு வெயிட்டான பார்ட்டி. வாட்? வெயிட்டான பார்ட்டியா? அதாவது சவுண்டு பார்ட்டின்னு சொன்னேங்க. ஐயோ, என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ற நீ? தமிழ் தாங்க யூஸ் பண்றேன். உங்களுக்கு சரியா ரீச் ஆகலையோ? பின்ன என்னத்துக்கு நீங்க காலேஜ்ல படிச்ச? அதை விட நீ என்னமோ சொல்ல வந்தியே, என்ன மாதிரி ஒரு வெயிட்டான பார்ட்டி, என்ன பார்த்து. அப்புறம் என்ன சொல்ல வந்த? இல்ல, என்ன பார்த்து நீங்க சலாம் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னது சலாம் போடுறதா? சாரிங்க, நீங்க ஹாய் சொல்றது தான் சொல்றேன். ஐயோ, நீயும் உன் லாங்குவேஜும். சரி வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னங்க சொல்றீங்க? ப்ளீஸ் வா. ஏன் வா. ஆர்த்தி, யார் ஆர்த்தி தேடிட்டு இருக்க? இல்ல, வண்டி மட்டும் இருக்கு, அந்த ஆளை காணோம். அவனியா? அஞ்சலி தள்ளிட்டு போயிட்டா.
போறீங்க? ஐயோ. வா. என்ன மேடம், எதுக்கு அப்படி பாக்குறீங்க? என்ன எதுக்கு கூட்டு வந்தீங்க? ஏன் நர்வஸா இருக்கா? பி ஃப்ரீ, ஓகே? சொல்லுங்க, என்ன மேட்டருங்க? ஐயோ, இது என்னது இது? லெட்டர். எதுக்கு? இங்க பாரு, நான் பாம்பேல இருந்து வந்தவ. அங்க நான் எத்தனையோ பாய்ஸை பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனா நான் யார்கிட்டயும் இம்ப்ரெஸ் ஆனதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைமா? என்ன? யூ இம்ப்ரெஸ்ட் மீ. ஐயோ, சரியில்லைங்க. என்ன சரியில்லை? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஹே கம் ஆன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ, புரியாம பேசுறீங்களா? நான் அவுட் ஆயிருவேங்க. ஏய், உனக்கு என்னப்பா பயம்? யூர் யங், யூர் பேச்சுலர், நீ ஒரு ஆம்பளை. நீ எதுக்காக பயப்படணும்? பேச்சுலர்னா? பேச்சுலர்னா கல்யாணம் ஆகாதவர்னு அர்த்தம். இந்தா, இது புடி, படி. என் மனசுல தோணுனதை எழுதியிருக்கேன். இதுல நிறைய தப்பு இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்கணும். ஆமாமா, படிக்கிறது சிரமம்தான். எனக்கு தமிழ் சரியா எழுத வராது. தகராறு பண்ணும். எனக்கும் தான் தமிழ் சரியாவே படிக்க வராது. பரவாயில்ல, தப்பான தமிழ் தான். நீங்க தப்பாவே படிங்க. ஆனா என் மனசுல இருக்கிறத மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே? அது வந்து நீ ஏன் படிச்சிட? மை டியர் மேன். யாரு? நீதான். உன்னை பார்த்ததுமே நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ வெரி ஸ்மார்ட். நீ ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரியே இல்லை. யூர் ரியல் ஹீரோ. ஹீரோ மாதிரியா இருக்கிறேன்றீங்க? ஆமா, ப்ளீஸ். ஆட்டோ ஓட்டி நீ கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு நான் கார் வாங்கி தரேன். என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். என் மனசை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்? என்ன இதெல்லாம்? சும்மா தமாஷா ஆர்த்தி. இவங்க கோடீஸ்வரி அஞ்சலி. யாராவது ஒரு பொண்ணு தனியா கூப்பிட்டா இழுச்சிட்டு வந்து நின்னுருவியா? உன்னை எவ்வளவு நேரமா தேடுறது? ஐயோ, நான் இல்ல ஆர்த்தி, அவங்க தான். ஏய், எதுக்கு அவர் அடிச்ச? ஏன் டிரைவர் லேட்டா வந்தா நான் அடிச்சேன். உனக்கு என்ன வந்தது? போய் வேலையை பாரு. ஏய் லுக், நான் அவன்கிட்ட பர்சனலா பேசணும்னு கூட்டிட்டு வந்தேன். உனக்கு என்ன இதுல போறாம? எனக்கு சீ, உனக்கு பேச வர ஆளே கிடைக்கலையா? இவன் என்னோட சாய்ஸ். உனக்கு என்ன வயித்தறிச்சல்? என்ன கேட்கறதுக்கு ரொம்ப குளு குளுன்னு இருக்கா? இல்ல ஆர்த்தி. எக்கேடாந்து கேட்டு போ, நான் வேற ஆட்டோ பாத்துக்கிறேன். ஐயோ ஆர்த்தி, 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 ஆர்த்தி நில்ல ஆர்த்தி, ப்ளீஸ் ஆர்த்தி. ஆர்த்தி, ஆர்த்தி, நான் பாட்டு ஆட்டோ தொச்சிருந்தேன் ஆர்த்தி. அவங்க ஆர்த்தி என்ன கூப்பிட்டாங்க, கேளு. ஏன் இப்படி ஓடுறான்? சம்திங் ராங். ஏய் இருடா. என்ன சித்தப்பா, வண்டியில பெட்ரோல் இல்லையா? ஏன் இப்படி தள்ளிட்டு வர? பெட்ரோல்லாம் இருக்குதுமா, மனசுல தான் தெம்பு இல்லை, அதான் தள்ளிட்டு வரேன். சரி, சித்தி உள்ள இருக்குதா? உள்ளதா இருக்காங்க. கோமா இருக்குதா? தெரியல, என்ன பண்ணின்னு இருக்கா? படிச்சிட்டு இருக்காங்க. அப்பா,
ஆர்த்தி படிக்கிறியா? அடே எங்க அப்பா, என்ன பணிவு, என்ன மரியாதை, என்ன குழந்தனாரே, மரியாதை எல்லாம் கொடி கட்டி பறக்குது. இந்த பாரு, புருஷன் வந்தா முன்னாடி சட்டமா உட்கார்றதும் உன் பழக்கம். எந்திரிச்சு மரியாதையா பணிவா உள்ள போறது என் ஆளோட வழக்கம். அடே எங்க அப்பா, இப்படி ஒரு சப்பா கட்ட நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லப்பா. உள்ள போ, பொண்டாட்டிக்காரி சமத்தியா கொடுப்பா, வாங்கி மடியில கட்டிக்கிட்டு வா. ஏய் இந்த பாரு, ரொம்ப பேசாத. ரொம்ப பேசுறதெல்லாம் ஓன் பொண்டாட்டி தாண்டா. இங்க குதிக்கிறத அங்க போய் குதி. நாங்க அப்பாவிங்க இல்ல. எங்க கிட்ட நீ அவ பாட்ட பாடாத. பா வந்து வாச்சிருக்குது பாரு எங்க அண்ணனுக்கு 999. ஆர்த்தி என்ன ஆர்த்தி இப்படி பண்ணிட்ட? நீ அடிச்சது கூட பரவாயில்ல ஆர்த்தி. ஆட்டோல ஏறாம நீ பாட்டு வந்துட்டியா ஆர்த்தி? நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? தனியா அலைஞ்சேன். தனியா அலைஞ்சியா இல்ல அவ வருவான்னு வெயிட் பண்ணியா? ஐயோ ஆர்த்தி, சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்லை. ஏய் நடிக்காத. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு லவ் லெட்டர் வேற கொடுக்குறாவ. ஆர்த்தி, இதெல்லாம் நான் சத்தியமா எதிர்பார்க்காம நடந்தது. அந்த பொண்ணு ஒரு குடாக்கு ஏதோ கூப்பிடுதுன்னு சொல்லி நான் போனேன். அங்கே போனால் திடீர்னு லவ் லெட்டர் கொடுக்குது. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா? அங்கே போனால் என்னென்னலாமோ சொல்லுது. நான் ரொம்ப அப்பாவி ஆர்த்தி. யாரு நீயா? நீ ஒரு வழிசல் பார்ட்டின்னு எனக்கு தெரியும். நீ காலேஜ் வந்தப்பவே நினைச்சேன் உன் மனசுல ஏதோ ஏடா கூடமான நினைப்பு இருக்குன்னு. நான் அப்படிலாம் இல்லை ஆர்த்தி, என்னை நம்ப ஆர்த்தி ப்ளீஸ். பேசாத. இனிமே காலேஜ் பக்கமே வரக்கூடாது நீ. அப்படி சொல்லாத ஆர்த்தி, உனக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான். எனக்கு பாதுகாப்பா? யார்கிட்ட இருந்து? அந்த பசங்களாம் சரியில்லை ஆர்த்தி. ஆர்த்தி, உன்னை ஒருத்தனுங்களும் எப்படிலாம் முறைகிறானுங்க தெரியுமா? இது பாரு, காலேஜ் பசங்க எல்லாம் ரொம்ப டீசென்டானவங்க. விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர எல்லாரும் ஒன்ன மாதிரி கிடையாது. வெளியே போ ஆர்த்தி. இனிமே என் காலேஜ் பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது. போ, வெளியே போ. ஏய், திரும்பவும் ஏன் உள்ள வர? இல்ல ஆர்த்தி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் உங்க அம்மா கிட்ட போய் கேளு. முதல்ல இடத்த காலி பண்ணு. போ 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 வெளியே. என்ன குழந்தனாரே, பசிக்குதுன்னா நான் வேணா சாப்பாடு போடவா? எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு ரோஸெல்லாம் இருக்குது. ரோஷமா? பட்னி கிடக்க போறீங்களா? ஹை, நாங்கள் எதுக்கு பட்டினி கிடக்கணும்? தோ அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. அங்கே போய் பார்சல் வாங்கி நல்லா சாப்பிட போகிறேன். எதுக்கு மாமா அங்கெல்லாம்? நான் உங்களுக்காக மட்டன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். என்னது? மட்டனா? ஆமா மாமா. மட்டன்லாம் வேணான்னு பார்த்தேன். ஏன்னா நான் கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல மாமா, எலசான ஆட்டுக்கறி குழம்பு டேஸ்டா பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வாய் சாப்பிடுங்க மாமா. சரி, நீங்கள் இப்படி வற்புறுத்துறதுனால கொஞ்சமாக சாப்பிட்றேன். நீங்க உட்காருங்க மாமா, நான் இதோ எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஏதோ உங்க மேல கோமா இருக்காங்க போல இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் அன்சைட் போய் சாப்பிட்டுக்கிறேன்.